குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் அதில் பயணம் செய்த 241 பேர் உயிரிழந்ததாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிக்கை அளித்துள்ளது. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியாவின் போயிங் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகானி நகர் குடியிருப்பு பகுதி அருகே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. குஜராத்தில் விமான விபத்து ஏற்பட்ட இடத்தை பிரதமர் மோடி இன்று நேரில் ஆய்வு செய்யவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் விமான விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வார் எனவும் கூறப்படுகிறது. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. அகமதாபாத் விமான விபத்தில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கோர விபத்தில் அதிசயமாக உயிர் தப்பிய 40 வயது இளைஞரையும் நேரில் சந்தித்து நம்பிக்கை அளித்தார். அகமதாபாத்தில் நடந்த துயரமான விமான விபத்தால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு வேதனை அடைந்ததாகவும் அவர் கூறினார். குஜராத் விமான விபத்து தனது தொழில் ரீதியிலான வாழ்க்கையில் மிகவும் மோசமான நாளாக அமைந்துவிட்டதாக ஏர் இந்தியா சேர்மன் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்து தொடர்பாக போயிங் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியிடம் பேசியிருப்பதாகவும் சிறந்த நிபுணர்களை அனுப்பி வைக்க கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். குஜராத்தில் பிஜி மருத்துவக் கல்லூரி விடுதியில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 5 மாணவர்கள், 1 மருத்துவர், மருத்துவரின் மனைவி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அகில இந்திய மருத்துவ சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் செவிலியர் உயிரிழந்த சம்பவம் அக்கிராமத்தை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. களஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சிதா கோபகுமார் லண்டனில் செவிலியராக பணியாற்றி வந்த நிலையில் குழந்தைகளை பார்க்க வந்துவிட்டு திரும்பிய போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண DNA பரிசோதனைகள் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக குஜராத் மாநில சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தனஞ்சய் திவேதி தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தவர்களை விரைவில் அடையாளம் காண உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் தங்கள் மாதிரிகளை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குஜராத் விமான விபத்தில் பலியானவர்களுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் திருச்சி, மத்திய பிரதேசத்தில் போபால், உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி, பிரயாக்ராஜ் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலும் பொதுமக்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைத்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். குஜராத்தில் நடைபெற்ற விமான விபத்து வேதனை அளிப்பதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா டெர்லேயன் தெரிவித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விபத்தில் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல் என்றும் இந்த துயரமான தருணத்தில் இந்திய மக்களுடன் ஐரோப்பிய ஒன்றியம் துணை நிற்பதாக கூறினார். மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு வெளியிட்டிருக்கும் இரங்கல் பதிவில், இந்த துயரமான நேரத்தில் இந்திய மக்கள் மற்றும் இந்திய அரசாங்கத்துடன் மாலத்தீவு அரசும் அதன் மக்களும் உறுதுணையாக நிற்பதாக தெரிவித்திருக்கிறார். மலேசிய பிரதமர் இப்ராஹிம் தனது பதிவில், மலேசிய அரசாங்கம் மற்றும் மக்கள் சார்பாக பாதிக்கப்பட்ட அனைவரின் குடும்பத்தாருக்கும் தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். குஜராத் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள பல்துறை புலனாய்வு குழுவை இந்தியாவிற்கு அனுப்ப இங்கிலாந்து அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியா தலைமையில் விசாரணை நடத்த இந்த குழு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இங்கிலாந்தை சேர்ந்த 53 பேர் உயிரிழந்தனர். குஜராத் விமான விபத்து விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக மோசமான ஒன்று என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியா பெரிய மற்றும் பலமான நாடு என்றும் இதை இந்தியாவால் சமாளிக்க முடியும் என்று நம்புவதாகவும் கூறினார். அமெரிக்காவால் என்ன செய்ய முடியுமோ அதை உடனடியாக செய்ய இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். வரும் 14, 15 ஆகிய தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தேதியில் கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் விடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என கணிக்கப்பட்டுள்ளது.
சென்னை கோயம்பேடு, வடபழனி, அசோக் நகர், கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவு பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை, பேரம்பாக்கம், ஈக்காடு மற்றும் திருப்பாச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கள்ளக்குறிச்சியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள சென்னையில் இருந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புறப்பட்டனர். மீட்பு உபகரணங்களோடு செல்லும் 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் மழை பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் பாலம் கட்டுமான பணியின் போது உயர்மட்ட இணைப்பு பாலம் சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். உயர்மட்ட பாலத்திற்காக 2 தூண்களுக்கிடையே இணைப்பு பாலத்தை அமைத்தபோது 2 கான்கிரீட் பாலங்கள் அடுத்தடுத்து சரிந்து விழுந்தன. அப்போது 2 வீலரில் சென்ற காட்டுப்பாக்கம் ஜானகி நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் மீது பாலம் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார். கர்நாடகா மாநிலம் ஹப்பள்ளி பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் அதீத வெப்பத்திற்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகி வரும் நிலையில் இரவில் கூட பகல் போன்ற வெப்ப சூழலே தென்படுவதாக கூறப்படுகிறது. மாலைக்கு பிறகு நிலைமை ஓரளவு சரியாகலாம் எனவும் வானிலை மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பெங்களூரு கூட்ட நெரிசல் தொடர்பான அனைத்து பதிவுகளும் எந்த திருத்தமும் இல்லாமல் தலைமை செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. RCB அணியின் IPL போட்டி வெற்றியை கொண்டாடும் வகையில் சின்னசாமி மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழாவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 11 பேர் உயிரிழந்தனர். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று முதல் அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளை நேரில் சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்போது நிர்வாகிகளுடன் ஒருவருக்கொருவர் நேர்காணல் நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மூலனூரில் நடைபெற்ற அதிமுக முன்னாள் MLA இல்ல திருமண வரவேற்பு விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். விழாவில் EPS உடன் புகைப்படம் எடுக்க பலரும் முண்டியடித்த நிலையில் அவர்களை பவுன்சர்கள் தள்ளிவிட்டதால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. திமுக சார்பாக மாநிலங்களவைக்கு தேர்வான வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திமுக சார்பாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட 4 பேரும் சென்னை தலைமை செயலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் இருந்து வெற்றி சான்றிதழை பெற்றனர். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியின்றி தேர்வாகிய அதிமுகவை சேர்ந்த இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் சான்றிதழை வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக சென்னை தலைமை செயலகத்தில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை தேர்தல் அதிகாரியிடம் இருந்து வாங்கினர். 2026 தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரம் திமுக தோழமை கட்சிகளின் கைகளில்தான் இருக்கும் என அமைச்சர் முத்துசாமி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற வடக்கு மாவட்ட திமுக அலுவலக திறப்பு விழாவில் பேசிய அவர், மு.க. ஸ்டாலின் முதல்வராக தொடர அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் வெளியேறாது என அமைச்சர் பெரியசாமி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கிய அவர், முக்கிய கட்சி வெளியேறுவதாக கூறுவது பகல் கனவு என மத்திய இணையமைச்சர் முருகனுக்கு பதிலடி கொடுத்தார். தமிழ்நாட்டின் உரிமைகள் வரலாறுக்கு மதிப்பளிக்காத ஆட்சி மத்தியில் நடைபெற்று வருவதாக கனிமொழி MP குற்றம் சாட்டியிருக்கிறார்.
தூத்துக்குடியில் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தமிழர் நாகரிகம் குறித்து ஆதாரங்களோடு எடுத்து சொன்னாலும் பாஜக அரசு நம்ப மறுப்பதாக தெரிவித்திருக்கிறார். சென்னை பனையூர் பாமக அலுவலகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகளோடு அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி சார்பாக நடைபயணம் மேற்கொள்ள உள்ள மாவட்டங்களில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சிறை தண்டனை பெற்ற ஞானசேகரனின் செல்போனில் வேறு ஒரு பெண்ணின் வீடியோ இருந்ததாகவும், அந்த பெண் யார் என ஏன் விசாரிக்கவில்லை என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விமான விபத்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். கீழடியின் தொன்மை காலத்தை குறைக்க மத்திய அரசு முயற்சிப்பதை கண்டித்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் பணிபுரிந்த முன்னாள் அதிகாரி உட்பட 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அருங்காட்சியக பணத்தை கையாடல் செய்ததாக எழுந்த புகாரில் ஜஹாருல்லா, ஜவஹர், ஜெயராஜ் ஆகியோருக்கு சிறை தண்டனை விதித்து 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மின்சார கட்டணத்தை உயர்த்தும் வகையில் ஒழுங்குமுறை ஆணையத்தின் நடவடிக்கை இருப்பதாக தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அந்த அமைப்பின் தலைவர் காந்தி, SCPC என்ற தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன கட்டணம் அதிக அளவில் செலுத்தப்படுவதால் பெரும் இழப்பு ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். கேரளாவில் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் உடைமாற்றும் இடத்தில் ரகசிய கேமரா பொருத்தி படம் பிடித்து அனுப்பிய சக காவலரை போலீசார் கைது செய்தனர். இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியாறு காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த வைஷிக் என்ற காவலர் பெண் காவலர்கள் உடைமாற்றும் போது அதை வீடியோ எடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. கோவையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த அவர் 2 நாட்களில் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். கோவை மாவட்டம் அன்னூரில் வடமாநில தொழிலாளர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தனியார் நூற்பாலையில் பணிபுரியும் 3 வடமாநில தொழிலாளர்கள் மயில்கல் என்ற பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அஜித் வீரன், மாரிமுத்து, காசி என்கிற 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி அவர்களிடம் இருந்த 16,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 3 செல்போன்களை பறித்து சென்றிருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள வான் இயற்பியல் ஆய்வகத்தின் 125வது ஆண்டை நினைவு கூறும் வகையில் தபால் தலை வெளியிடப்பட்டது. சென்னைக்கு அடுத்தபடியாக 1904ஆம் ஆண்டு கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பகுதியில் வான் இயற்பியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டது. இங்கு சூரியனில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் மீது குண்டர் தடுப்பு காவல் சட்டம் பாய்ந்தது. ஆற்காடை சேர்ந்த ராஜ்குமார் மகன் ஆகாஷ், நெமிலிக்கீழ் வெங்கடாபுரத்தைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி மகன் சேதுபதி ஆகியோர் அப்பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையில் 20 ஆண்டுகள் பழமையான மரம் முறிந்து சாலையில் விழுந்தது. 13வது வார்டு கிராம முதல் தெரு பகுதியில் முறிந்து விழுந்த மரத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இரவில் மரம் முறிந்து விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பட்டதாரி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மென்பொருள் நிறுவன உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்குடி கல்லூரி சாலையில் வின்சோன் சாப்டெக் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் டார்வின் ராஜ் தனது நிறுவனத்தில் பணியாற்றி வந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது.
கன்னியாகுமரி அருகே அரசு பேருந்து மோதி இளைஞர் ஒருவர் தலையில் பலத்த காயமடைந்து உயிரிழந்தார். சுனாமி காலனியை சேர்ந்த ஆன்ஸ் ரிஷிக் என்பவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அவ்வழியாக சென்ற பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நெல் மூட்டைகளை ஏற்றி சென்ற லாரி சாலையோரத்தில் இருந்த உயரழுத்த மின்கம்பத்தில் மோதியதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திருக்கோவிலூரைச் சேர்ந்த குணசேகர் லாரியை பன்ருட்டி அரசு மருத்துவமனை அருகே சாலையோரம் நிறுத்த முயன்றார். அப்போது லாரியை ரிவர்ஸ் எடுத்தபோது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் மோதினார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் மேக்கரையான் தோட்ட பகுதியில் ராமசாமி மற்றும் பாக்கியம் என்ற முதிய தம்பதியை கொலை செய்த வழக்கில் ஆட்சியப்பன், மாது, ரமேஷ் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். கன்னியாகுமரி வழியாக கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்திய கும்பலை மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு பெண் அதிகாரி காரில் சேசிங் செய்யும் வீடியோ வெளியாக இருக்கிறது. மெக்கமண்டபம் பகுதியில் இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் வரை அந்த பெண் அதிகாரி துரத்தி சென்றாலும் அந்த கும்பல் தப்பியதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி பகுதிகளில் தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். அரியநாயகிபுரம், திருமலாபுரம், அருணாச்சலபுரம், அச்சம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அறிவிப்பில்லாத தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தின் போது பக்தர்களால் போடப்பட்ட 80 டன் குப்பைகள் தூய்மை பணியாளர்களால் அகற்றப்பட்டது. தூய்மை பணிகளின் போது சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறதா என்றும் பக்தர்கள் தங்கும் ஓய்வறைகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்த 26 கிழிந்த 500 ரூபாய் நோட்டுகளை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நபருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. திருக்கணமங்கையைச் சேர்ந்த ஐயப்பன் ஏடிஎம் மையத்திற்கு சென்றபோது இயந்திரத்தில் கிழிந்த நிலையில் கிடந்த 500 ரூபாய் நோட்டுகளை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அட்டைப்பெட்டி குடவுனில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஒத்தக்கடையில் பழக்கடை நடத்தி வரும் மகராஜன் என்பவருக்கு சொந்தமாக பாண்டியநகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள அட்டைப்பெட்டி குடவுனில் தீ விபத்து ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெட்டி பெருமாநகரம் கிராம மக்கள் அரசு பள்ளிக்கு பீரோ, நாற்காலி உள்ளிட்ட பொருட்களை பரிசாக வழங்கினர். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பீரோ, டேபிள், நாற்காலி உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடியில் மாநகராட்சி சார்பாக தயார் செய்யப்பட்ட செயற்கை புல்தரை விளையாட்டு மைதானத்தை திமுக எம்பி கனிமொழி திறந்து வைத்தார். விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த உடற்பயிற்சி சாதனங்களை பார்வையிட்ட கனிமொழி வீரர்களோடு கலந்துரையாடினார். புதுக்கோட்டையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். விராலிமலையில் நிகழ்ந்த தொடர் திருட்டு தொடர்பாக போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது விருதுநகர் சிறையில் உள்ள பொன்ராஜ், அவரது கூட்டாளி அருண்குமார் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் கஞ்சா கடத்திய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நாற்றம்பள்ளி அருகே கிணத்துக்கொள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்தார். அவர் வைத்திருந்த பையை போலீசார் சோதனை செய்தபோது 10 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. வேண்டாம் மது என்று சொல்லுங்கள் என்ற தலைப்பில் ஆவணப்பட போட்டி நடத்தப்படும் என கிரேஸ் பவுண்டேஷன் அறிவித்திருக்கிறது. சென்னை சேப்பாக்கத்தில் கிரேஸ் பவுண்டேஷன் மற்றும் உடோபியா தெரபி நிறுவன அதிகாரிகள் அளித்த பேட்டியில் ஜூலை 15ஆம் தேதிக்குள் ஆவணப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் சர்வீஸ் சென்டரில் வெல்டிங் செய்யும் போது திடீரென கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாலையீடு பகுதியில் உள்ள மாருதி சுசுகி சர்வீஸ் சென்டரில் காருக்கு வெல்டிங் செய்த போது கேஸ் சிலிண்டர் டியூபில் ஏற்பட்ட கசிவால் தீப்பற்றியது. இதில் கார் எரிந்து சேதமடைந்தது. தஞ்சை மாவட்டம் குடிகாடு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்கு கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆற்றில் அதிக தண்ணீர் செல்லும் போது கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர்.
பணி நிரந்தரம் செய்ய கோரியும் அல்லது நிரந்தரம் செய்யும் வரை மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வழங்க வலியுறுத்தியும் NLC ஒப்பந்த ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்ட நோட்டீஸ் வழங்கினர். மேலும் நோட்டீஸ் வழங்கிய 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. லஞ்ச பணம் கைமாறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அலுவலகத்திற்கு சென்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் இடைத்தரகர்களையும் சோதனை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கார் மோதியதில் பைக்கில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்படும் பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமூரைச் சேர்ந்த விஜய் ஆரணி சாலையில் சென்றபோது கவனக்குறைவாக பைக்கை திருப்பிய போது பின்னால் வந்த கார் மோதியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கனரக லாரியின் டயர் வெடித்து 2 வீலர் மீது மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். கோணமேரி அரசு கல்லூரி அருகே நேரிட்ட இந்த விபத்தில் சித்தூர் ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த சிவா உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த சேகர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பூமங்கலப்பட்டியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. மஞ்சு விரட்டில் திருச்சி, திண்டுக்கல், மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மொத்தம் 15 காளைகள் கலந்து கொண்டன. போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 3 கிராமங்களை இணைக்கும் சாலை பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடுவஞ்சேரி, ஒட்டங்கரணை, குண்டுபெரும்பேடு ஆகிய கிராமங்களை இணைக்கும் 3 கிலோமீட்டர் சாலை பணி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இதுவரை நிறைவு பெறவில்லை. பச்சை துண்டை போட்டுக்கொண்டு போலி விவசாயிகள் அரசின் திட்டங்களை எதிர்க்கிறார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 17ஆம் தேதி தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறார். ராணிப்பேட்டையில் உள்ள பாலாற்றில் சுற்றுச்சூழல் மதிப்பீடு மற்றும் இழப்பீடு மறுசீரமைப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். பாலாற்றில் தொடர்ந்து விடப்படும் தோல் கழிவு நீரால் பாலாறு மாசடைந்து வருவதாகவும் அதனை மீட்டெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களிடம் தொடர்பில் இருந்ததாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர்களான தீனதயாளன் மற்றும் தேவநாதன் ஆகிய இருவரும் கஞ்சா விற்பனையாளர்களிடம் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. வேலூரில் மன வளர்ச்சி குன்றிய சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கணவரை இழந்த பெண் மன வளர்ச்சி குன்றிய மகளை அழைத்துக் கொண்டு வேலைக்கு சென்ற இடத்தில் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தனியாக இருந்த மன வளர்ச்சி குன்றிய சிறுமியை அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்த அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவனை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டையில் வேன் மோதியதில் தந்தை கண்முன்பே மகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்மூரைச் சேர்ந்த கலைக்குமார் சரிதா தம்பதியின் மகள் +1 படித்து வந்த சுகன்யா பள்ளி முடிந்து திரும்பியதும் தந்தையோடு சைக்கிளில் சென்று புத்தகம் வாங்கிவிட்டு திரும்பிய போது மாந்தாங்கல் சுடுகாடு அருகே வேன் மோதியது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் அருகே 2 வீலரில் இருந்து கீழே விழுந்து கணவர் கண்முன்பே மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஐயனார் ஊத்து அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த விவசாயி பெரியதுரை மனைவி மாரியம்மாளை அழைத்துக் கொண்டு கயத்தாறு சந்தைக்கு சென்றுவிட்டு 2 வீலரில் திரும்பிய போது தவறி கீழே விழுந்ததில் தலையில் அடிபட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே நிலப்பிரச்சனையில் உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தங்கயத்தைச் சேர்ந்த உறவினர்கள் சித்திரைப்பாண்டி, வன்னியராஜா ஆகியோரிடையே 60 சென்ட் பூர்வீக நிலம் தொடர்பாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் ஆயுதங்களுடன் மோதிக்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் காரில் கடத்தி வந்த 13 மூட்டை குட்கா மற்றும் கூலிப்பை பறிமுதல் செய்த போலீசார் கடத்திய நபரையும் கைது செய்தனர். கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த காரில் 13 மூட்டை குட்கா, கூலிப்பை ராஜ்பாபு என்பவர் கடத்தி வந்தது தெரிய வந்தது.
திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை குடியிருப்பு பகுதியில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குப்பை லாரியை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டு வரும் 60 குடியிருப்புகள் மற்றும் கணத்தம்பூண்டியில் கட்டப்படும் 76 புதிய வீடுகளையும் ஆய்வு செய்த அவர் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏக்கநத்தம் வனப்பகுதிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையிலான அதிகாரிகள் யானைகள் சேதப்படுத்திய பகுதிகளை பார்வையிட்டனர். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக முகாமிட்டுள்ள 9க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் குழு அமைத்து ஆட்சியர் உத்தரவிட்டார். கோவில்பட்டி அருகே பெட்ரோல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியது. டேங்கர் லாரி ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பிய நிலையில் லாரியில் இருந்து பெட்ரோல் வெளியேறாமல் இருக்க தீயணைப்பு வீரர்கள் தடுப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே நீண்ட காலமாக பகைமை இருந்து வருவதாகவும் இரு நாடுகளையும் தாம் ஒருங்கிணைப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் மசோதா கையெழுத்திடும் போது பேசிய அவர் இந்தியா பாகிஸ்தானை ஒன்றிணைக்க முயற்சித்து வருவதாகவும் தன்னால் எதையும் தீர்க்க முடியும் என்று தெரிவித்தார். அரிய தனிமங்கள் ஏற்றுமதி தொடர்பான கட்டுப்பாடுகள் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்தது. உலகளாவிய தொழில்துறை மற்றும் விநியோக சங்கிலிகளின் ஸ்திரத்தன்மையை கூட்டாக பராமரிக்க தொடர்புடைய நாடுகள் மற்றும் பிராந்தியங்களுடன் உரையாடல் மற்றும் ஒத்துழைப்புக்கு தயார் என சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சான் அன்டோனியோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், சிகாகோ, அட்லாண்டா, டெக்சாஸின் டல்லாஸ் மற்றும் ஆஸ்டின் ஆகிய நகரங்களில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திரளானோர் பேரணி சென்றனர். குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணையை அமெரிக்க அதிகாரிகள் முன்னின்று நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய விமான விபத்து விசாரணை குழுவிற்கு உதவுவதற்காக அமெரிக்காவின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு அதிகாரிகள் இந்தியா விரைந்துள்ளனர். அணுசக்தி தொடர்பான தன் பொறுப்புகளை ஈரான் நிறைவேற்றவில்லை என்றும் சர்வதேச கட்டுப்பாடுகளை மதிக்கவில்லை என சர்வதேச அணுசக்தி முகமை குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்க பரிந்துரைக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. எல்லையில் ஒளிபரப்பப்படும் வடகொரிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தென்கொரியா நிறுத்தியதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இது இரு நாடுகளின் எல்லைப் பகுதியில் ஏற்படும் பதற்றத்தை தணிக்கும் நடவடிக்கை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 78ஆக உயர்ந்திருக்கிறது. காலநிலை மாற்றத்தின் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் கடுமையான மழை மற்றும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நார்வே செஸ் போட்டியில் 3வது இடத்தை பிடித்த நடப்பு உலக சாம்பியனான குகேஷ், ஸ்டீபன் அவாக்கியா நினைவு செஸ் போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்த அரவிந்த் சிதம்பரம், பிரக்யானந்தா ஆகியோருக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி 218 ரன்கள் முன்னிலை வகிக்கிறது. ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 212 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 138 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்த நிலையில் 74 ரன்கள் முன்னிலையோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 144 ரன்களை எடுத்துள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிகள் பட்டியலில் 3வது இடத்தை பிடித்த இந்திய அணிக்கு 12 கோடியே 33 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படுகிறது. முதல் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 30 கோடியே 80 லட்சம் ரூபாயும், 2வது இடத்தை பிடிக்கும் அணிக்கு 18 கோடியே 49 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்படுகிறது. நடிகர் தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியாகிறது. சேகர் கமுலா இயக்கத்தில் மும்பை தாராவியை மையமாக கொண்ட அரசியல் த்ரில்லர் ஜானரில் படம் உருவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் ஷரப் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் ஜூன் 20ஆம் தேதி திரைக்கு வருகிறது.
சூர்யா 45 படத்தின் டைட்டில் டீசர் விரைவில் வெளியாகும் என படத்தின் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் பதிவிட்டிருக்கிறார். ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த திரைப்படத்தை RJ பாலாஜி இயக்கி வருகிறார். சூர்யா இரட்டை வேடத்தில் நடிக்கும் படத்திற்கு வேட்டை கருப்பு என பெயரிடப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. ட்ரெயின் திரைப்படத்திற்கு பிறகு பிசாசு 2 படம் வெளியாகும் என்று இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்தார். நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர், பிசாசு 2 படத்தில் ஆண்ட்ரியா மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியுள்ளதாகவும் அவரது உழைப்புக்காக இந்த படம் திரைக்கு வர வேண்டும் எனவும் கூறினார். பட தயாரிப்பாளர் அதற்கான முயற்சியில் இருப்பதாக தெரிவித்தார். நடிகர் விக்ரம் பிரபு நடித்துள்ள லவ் மேரேஜ் படத்தில் இயக்குனர் மிஷ்கின் பாடிய எடிடா பாட்டில் பாடலை படக்குழு வெளியிட்டது. மோகன்ராஜன் எழுதிய வரிகளுக்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். திருமணம் தாமதமாவதால் ஒருவர் குடும்பத்திலும் சமூகத்திலும் எதிர்கொள்ளும் பிரச்சினை மற்றும் சிக்கல்களை பேசும் படமாக இந்த படம் உருவாகியுள்ளது. கீர்த்தி பாண்டியன் கதையின் நாயகியாக நடித்துள்ள அக்கேனம் திரைப்படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. கீர்த்தி பாண்டியன் பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டது. படத்தின் ட்ரெய்லர், இசை வெளியீட்டு விழா நாளை நடைபெறவுள்ளது. இயக்குனர் ராம் தன் மீது வைத்திருந்தது பாசமல்ல கோபம் என பறந்துபோ படப்பிடிப்பிற்கு பிறகுதான் தெரிந்தது என நடிகர் மிர்ச்சி சிவா நகைச்சுவையாக தெரிவித்திருக்கிறார். சென்னை சாலிகிராமம் பிரசாத் லேபில் நடைபெற்ற பறந்துபோ திரைப்பட செய்தியாளர் சந்திப்பில் இந்த உலகில் தாம் அதிகம் பொய் சொல்லியிருப்பது இயக்குனர் ராமிடம்தான் என கூறினார். ஈழத்தமிழர்களின் பேரிழப்பை தீப்பந்தம் திரைப்படத்தின் மூலம் வெளியில் கொண்டு வந்திருப்பதாக இயக்குனர் வ. கௌதமன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தீப்பந்தம் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரத்த அபிஷேகம் நடந்த மண்ணில் விஜய்க்கும் அஜித்துக்கும் ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்வது வேதனை அளிப்பதாக உள்ளது என்றார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கஞ்சா விற்பனை செய்த 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் 1 கிலோ கஞ்சா மற்றும் 1 பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது செம்பன் நெருஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த வீரசூரன் மற்றும் அருண்குமார் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் எம்சாண்ட் மணல் ஏற்றி சென்ற 2 டிப்பர் லாரிகளை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மடக்கி பிடித்தார். இதனையடுத்து அந்த 2 டிப்பர் லாரிகளுக்கு மொத்தம் 82,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள ராஜகோபால் சுவாமி கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் 7ஆம் நாள் நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். பின்னர் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாய நிலங்களை போலியாக பத்திரப்பதிவு செய்த தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலியாக பதிவு செய்யப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கும்பகோணம் அருகே நாச்சியார் கோயில் ஆகாச மாரியம்மன் ஆலய வைகாசி பெருவிழாவில் தேரில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா சென்றார். நாச்சியார் கோயில், சமத்தனார்குடி, திருநறையூர் கிராமங்களில் வலம் சென்று சமயபுரத்திற்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் மத பாகுபாடின்றி அனைத்து சமயத்தினரும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே நடைபெற்ற தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவாலங்காடு ஊராட்சி டி. பண்டாரவாடை புனித அந்தோணியார் ஆலயத்தில் மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியார் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வலம் வந்தார். புதுச்சேரி காரைக்காலை அடுத்த நெடுங்காடு புனித அந்தோணியார் ஆலயத்தின் 93வது ஆண்டு தேர் பவனி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் திரளான இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். வழுக்கு மரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டிருந்த பணமுடிப்பை எடுப்பதற்காக இளைஞர்கள் ஆர்வம் காட்ட மற்றொரு தரப்பினரோ ஏற விடாமல் தண்ணீரை ஊற்றி ஆரவாரம் செய்தனர்.